வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் மீதமான சப்பாத்தி வச்சு சுவையான லட்டு தாங்க செய்ய போகிறோம். இது வித்தியாசமான சுவையில் இருக்குங்க. காலையில் நம்ம சுட்ட சப்பாத்தி மிச்சமாக இருந்தால் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு இந்த சப்பாத்தி வச்சு லட்டு சீக்கிரமாகவே செய்து கொடுத்துடலாங்க. குழந்தைகளும் நல்லா இருக்குதுன்னு விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லட்டு செய்யுங்க. மீதமான சப்பாத்தி 3 எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லட்டு செய்துக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சர்க்கரையின் அளவையும் கூட்டிக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்கிறேங்க. நீங்கள் வெள்ளை சர்க்கரையிலையும் கூட செய்துக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தியை சின்ன சின்னதாக நம்ம பிச்சு போட்டுக்கலாங்க மிக்ஸி ஜாரில். இப்போ ட்ரை மிக்ஸி ஜாரில் பிச்சு போட்ட சப்பாத்தியை நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், சப்பாத்தி சேர்த்து இந்த அளவுக்கு பொடிச்சிருக்கேன். இது கூட சர்க்கரை சேர்த்து மேலும் பொடிச்செடுப்போம். பாருங்கள், இதில் ஏலக்காய் தூள் பொடி செய்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து அதை சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 ஏலக்காவை பொடிச்சு எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை. பாருங்கள், இப்போ நாட்டு சர்க்கரை சேர்த்து பொடிச்சு எடுத்துட்டேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் வெள்ளை சர்க்கரையும் கூட சேர்த்து பொடிச்சு எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரியை வறுத்து சேர்த்துக்கலாங்க. விருப்பப்பட்டால் நீங்கள் பொடியாக நறுக்கின முந்திரி, பாதாம் இதெல்லாமே வறுக்காமலையும் கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி நெய் சேர்த்து வறுத்து சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்துட்டு உருண்டைகள் தேவையான சைஸ்க்கு பிடிச்சிக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க லட்டு உருண்டைகளை. அதே மாதிரி நெய் 1 டீஸ்பூனில் நீங்கள் முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்துக்கிட்டாலே போதுங்க. நல்லா மணமாக இருக்கும். ரொம்ப அதிகமாக இதுக்கு நெய்யெல்லாம் தேவைப்படாதுங்க. சப்பாத்தி எண்ணெய் விட்டு சுட்டு எடுத்துருக்கிறனாலங்க இந்த சப்பாத்தி லட்டு 2 நாள் வச்சு சாப்பிட்லாம். ஒரு லட்டு உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். நிறையா முந்திரி பருப்பு வறுத்து சேர்த்திருக்கேங்க. இப்போ அருமையான சுவையில் சட்டுன்னு மீதமான சப்பாத்தி வச்சு சுவையான லட்டு செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.